வணக்கம். ஒரு தொகுதியோட தேர்தல் முடிவ அத வெறும் ரிசல்ட்டா பார்க்காம, இப்போ இருக்கிற இந்திய அரசியலோட உண்மைகளை வெளிக்கொண்டு வர்ற ஒரு கோட்டா பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படிதான் கவுண்டம்பாளையம் தொகுதியோட கோட்டை பிரேக் பண்ண போறோம். பிரேக் பண்ணி ஒரு வெற்றிகரமான நிர்வாகத்துக்கு என்ன தேவைன்னு ஒரு ப்ளூ பிரிண்டையும் உருவாக்க போறோம். வாங்க உள்ள போவோம். இந்த ஒரு நம்பர் இதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. சுமார் 3%. இதுதான் கவுண்டம்பாளையத்துல ஜெயிக்கிறதுக்கும் தோற்கிறதுக்கும் இடையில இருக்கிற மெல்லிய கோடு. பார்க்க சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா அரசியல்ல இது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், தெரியுமா? அப்போ அந்த 3% கேப் அது எப்படி வருது? அதுக்கான பதில் இங்க தான் இருக்கு. கொடுக்கிற வாக்குறுதிக்கும் மக்கள் அதை அனுபவிக்கிற நடைமுறைக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவெளியில தான் ஒரு தேர்தலோட முடிவே தீர்மானிக்கப்படுது. ஆமா, இது வெறும் ஓட்டு வாங்குறத பத்தின விஷயம் இல்ல. உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சு அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு சிஸ்டத்தை, ஒரு ஆட்சி முறையை உருவாக்குறதுக்கு உண்மையிலே என்னதான் தேவை? இந்த முழு பகுப்பாய்வுலையும் நாம இதுக்கான பதில தான் தேட போறோம். முதல்ல நாம கலை யதார்த்தத்தை, அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கலாம். கவுண்டம்பாளையம் மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். கவுண்டம்பாளையம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 100% நகர்ப்புறத்து தொகுதி. இங்க சுமார் 4,61,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நல்ல பரபரப்பான வளர்ந்துட்டு வர ஒரு ஏரியா தான். ஆனா அந்த வளர்ச்சி கூடவே சில பிரச்சனைகளும் வருது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான வித்தியாசம் தெரியும். ஒரு பக்கம் 24 மணி நேரமும் தண்ணி வரும், நல்ல ஸ்மூத்தான ரோடுன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையில என்ன நடக்குது? அடிக்கடி தண்ணீர் வெட்டு, பள்ளம் நிறைஞ்ச ரோடுகள், அப்புறம் தேங்கி நிக்கிற வடிகால் பணிகள். இந்த இடைவெளி தான் வாக்காளர்களோட கோபத்துக்கு முக்கிய காரணம். மக்களோட கவலைகள் எல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். தண்ணி பிரச்சனை, மோசமான உள்கட்டமைப்பு, ரோடுகள், இளைஞர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு இல்ல, கல்வியில அந்த நீட் தேர்வு அழுத்தம் வேற, இதெல்லாம் தான் அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள். சரி, இப்போ மக்களோட உணர்வுகள்ல இருந்து கொஞ்சம் நம்பர்ஸ் பக்கம் போவோம். முன்னாடி நடந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து இந்த அரசியல் களத்தோட கணக்கு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வரைபடம் ஒரு தெளிவான கதையை சொல்லுது. கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களையும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த வெற்றி வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் 8,000 ஓட்டுகள். இதுதான் இந்த தொகுதியோட தலையெழுத்தே மாத்துது. சொல்லப்போனா ஒரு கத்தி முனையில நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. போட்டி இவ்ளோ கடுமையா இருந்தாலும் 1/3 பங்கு வாக்காளர்கள், அதாவது சுமார் 34% ஓட்டு போடவே வரல. இதுல பெரும்பாலுமே இளைஞர்கள், பெண்கள், அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்றவங்க. இது ஒரு பெரிய பயன்படுத்தப்படாத ஆற்றல் இல்லையா? இந்த மேற்கோள் இந்த சூழ்நிலையை கரெக்டா சொல்லுது. இவ்ளோ சின்ன வெற்றி வித்தியாசம் இருக்கும்போது சின்ன சின்ன மக்கள் தொகை குழுக்கள் அணிதிரட்டுனாலே போதும், தேர்தல் முடிவை அப்படியே தலைகீழா மாத்திட முடியும். ஓகே, இப்போ முக்கிய அரசியல் போட்டியாளர்கள் யாருன்னு பாப்போம். எந்த ஒரு சார்பும் இல்லாம டேட்டாவை மட்டும் வச்சு அவங்கள பத்தி ஆராயலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேரடியான ஒப்பீடு. இப்போ இருக்கிற அதிமுக எம்எல்ஏ மேல எந்த குற்ற வழக்கும் இல்ல. ஆனா திமுக வேட்பாளர் மேல 14 வழக்குகள் இருக்கு. அதே நேரத்துல சொத்து மதிப்புல பார்த்தா திமுக வேட்பாளர் முன்னால இருக்காரு. டேட்டாவே நிறைய விஷயத்த சொல்லுது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட பலம் என்னன்னு பார்த்தா அவரோட சுத்தமான பதிவு, அப்புறம் நல்ல வலுவான கட்சி ஆதரவு. ஆனா பலவீனம்னு பார்த்தா அடிப்படை குடிமை பிரச்சனைகள்ல அவர் சரியா செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட தனிப்பட்ட வாக்கு வங்கி கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். 2 பெரிய கட்சிகளை தவிர பாஜக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சின்னு சின்ன கட்சிகள் கிட்ட சுமார் 14% ஓட்டுகள் இருக்கு. அவங்களோட ஆதரவு இங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு கேம் சேஞ்சரா கூட மாறலாம். சரி, நாம கலை யதார்த்தத்தை பார்த்தோம், எண்களையும் பார்த்தோம். இப்போ எழும் கேள்வி என்னன்னா, இவ்வளவு நெருக்கமான போட்டியில எப்படி ஒரு பயனுள்ள நிர்வாகத்தை வழங்குறது? பிரச்சனைய பத்தி பேசினது போதும். இப்போ ஒரு நல்ல நிர்வாகத்துக்கும் தேர்தல் வெற்றிக்குமான ஒரு வியூக கட்டமைப்பை பார்ப்போம். இங்கதான் நம்ம வரைபடத்தோட இதயம் இருக்கு. சதுர்முக கோட்பாடு. நாம இப்ப பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை இது. இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. அந்த 4 தூண்களும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமாங்க. முதலாவது ஆக்ரோஷம். எதிர்க்கட்சிகள் செய்ய தவறின விஷயங்களை, அதாவது தண்ணி, ரோடு மாதிரி விஷயங்களை வச்சு தாக்குறது. 2வது நிலைத்தன்மை. ஒரு நம்பகமான முறையான ஆட்சின்னு ஒரு பிம்பத்தை முன்னிறுத்துறது. 3வது புதுமை. புதுசா மக்களுக்கு பயனுள்ள தீர்வுகளை கொண்டு வருது. 4வது பாதுகாப்பு. உள்ளூர் மக்களோட பாதுகாப்புக்கும் நலனுக்கும் நாங்க உத்தரவாதம்னு உறுதியளிக்கிறது. இந்த நாள்ல பிரம்மா, அதாவது புதுமை தூண் மேல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம்.
எப்படி புதுமையான யோசனைகள் வாக்காளர்களோட கவனத்தை ஈர்க்க முடியும்னு பாப்போம். யோசனை நம்பர் 1, தொகுதியோட பெரிய பிரச்சனை தண்ணி தானே. அதுக்கு ஒரு தொழில்நுட்ப தீர்வு, ஸ்மார்ட் வாட்டர் மீட்டர்கள். இத வச்சா ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியான அளவுல தண்ணி போகுதான்னு பாத்துக்கலாம். இது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து நிர்வாகத்தின் மேல மக்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கும். 2வது யோசனை நீட் தேர்வு அழுத்தம். இது நிறைய குடும்பங்களோட பெரிய கவலை. மொபைல் நீட் பயிற்சி பேருந்துகள், ஆமா பஸ்லயே கோச்சிங் சென்டர். இது மூலமா தரமான பயிற்சிய மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போக முடியும். இது எல்லா பொருளாதார பின்னணியில் இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அப்புறம் குடும்பத்தோட செலவையும் குறைக்கும். இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு தெளிவான காலக்கெடுவோட வருது. இது வெறும் வாக்குறுதி இல்ல, இது ஒரு செயல் திட்டம். பாத்தீங்கன்னா 12 மாசத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படும். 18 மாசத்துல அந்த மேம்பாலத்தை சுத்தி இருக்கிற ரோடுகள்லாம் புதுப்பிக்கப்படும். 24 மாசத்துல 2000 உள்ளூர் வேலைகளை உருவாக்குற ஒரு புது சிறு குறு நடுத்தர தொழில் பூங்கா வரும். இதுதான் மக்கள் மேல செய்யற உண்மையான அக்கறை மற்றும் முதலீடு. கடைசியா இந்த ஊரை கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த டேட்டா, இந்த வியூகம், இதோட உண்மையான நோக்கம் என்ன? வெறும் தேர்தல்கள்ல ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தானா, இல்ல மக்களோட உண்மையான நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்காகவா? நீங்களே யோசிச்சு பாருங்க.